Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வசனத்தின் மூலம் தேவன் பயப்படாதே, உறுதியாக நில், இன்றைக்கு நீ காணும் எகிப்தியனை இனி ஒருபோதும் காண மாட்டாய் என்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த வசனம் கூறுகிறபடியே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இரட்சிப்பை அருளுவார். இதை விசுவாசித்து தேவன் அருளும் இரட்சிப்பை உங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ளுங்கள். நாம் பயப்படாமல் உறுதியாய் நின்று தாம் அருளும் விடுதலையை காணும்படி தேவன் நம்மை தைரியப்படுத்துகிறார். இன்றைக்கு நீங்கள் காணும் தடைகள், போராட்டங்கள் எவையும் நிரந்தரமல்ல. கர்த்தருக்கு பிரியமான இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவனுடைய ஊழியனான மோசே இந்த குறிப்பிட்ட வசனத்தை கூறினான். வேதாகமத்தில் இதற்கு முந்தைய சில வசனங்களில் எகிப்திய இராணுவம் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க முயற்சிப்பதற்காக வருவதை காண்கிறோம். இஸ்ரவேலர் கடலை கடந்து செல்ல முடியாதபடி அதன் முன்பு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். இந்த தருணத்தில் அவர்கள் மோசேயிடம், நீர் எங்களை எகிப்தில் விட்டிருந்தீரானால் நாங்கள் பாதுகாப்பாய் இருந்திருப்போம். இந்த வனாந்தரத்தில் சாவதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்வது மேலாக இருந்திருக்கும் என்று குறை கூறுகிறார்கள். தேவன் அவர்களை மீட்டு கொள்ளும் முன்னரே இந்த அற்ப தருணத்தில் அவர்கள் விசுவாசத்தை இழந்து குறை சொல்ல தொடங்குகிறார்கள். தேவன் அவர்களை எகிப்தை விட்டு வெளியே வழிநடத்துவதற்கு முன்னர் பல அற்புதங்களை செய்தார். அவர்கள் அனைவருமே தேவனுடைய மகத்துவத்தை கண்டார்கள். ஆனால் இந்த ஒரு தருணத்தில் அவர்கள் கண்ணியில் சிக்கிக் கொண்டது போல் குறை சொன்னார்கள். தேவன் மேலான விசுவாசத்தை இழந்து போனார்கள். அதே போன்று நீங்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உலக பற்றுகளிலிருந்தும் இன்று ரட்சிக்கப்படுவீர்கள். இது நடக்கும் என்று விசுவாசிக்கிறீர்களா? நம் தேவன் மாறாதவராய் இருக்கிறார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இதை வாக்கு பண்ணியிருந்தாலும் அவருடைய வார்த்தை மாறாததாய் இருக்கிறபடியால் இந்த வாக்குதத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. மாறாதவராயிருக்கிற இந்த தேவனிடமிருந்து நீங்கள் எப்படி விடுதலையையும் அபரிமிதமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வது? நீங்கள் தேவனுக்கு உகந்த வகையில் வாழும்போது அவர் உங்கள் மேல் பிரியமாகி உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையையும் தேவனுக்கு முன்பாக ஆராய்ந்து பார்ப்போம். உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறதா? ஆண்டவர் தம்முடைய கரங்களை விரித்தவராய், என் பிள்ளையே, என் அண்டைக்கு வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னுடைய இரட்சிப்பை தருவேன் என்று அழைக்கிறார். ஆண்டவர் இயேசு இதற்காகவே தம் ஜீவனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவை உங்கள் முழு இருதயத்தோடும் தேடி அவரது மன்னிப்பை நாடுங்கள். அப்போது அவர் உங்கள் மேல் பிரியமாகி உங்களை மன்னிப்பார். புத்தம் புது வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலையை அருளிச் செய்வார். நீங்கள் இதை விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமையை அனுபவிப்பீர்கள். அவருடைய ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் பெற்றுக்கொள்வீர்கள். பல
வேளைகளில் நாம் தேவனிடமிருந்து ஒரு வாக்குத்தத்தத்தை அல்லது திட்டத்தை பெற்றுக்கொள்ளும் போது வாழ்வில் சவால்களை சந்திக்க நேரிடும். அடுத்து என்ன செய்வதென்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இது போன்ற சவால்களை சந்திக்க நேரும்போது நாம் பல முறை தேவனிடம், தேவனே, நீர் எனக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கும் போது ஏன் இந்த இக்கட்டு, ஏன் இந்த பண கஷ்டத்தின் வழியாக செல்ல வேண்டும், ஏன் தோல்வியை, இழப்பை சந்திக்க வேண்டும், ஏன் மற்றவர்கள் குறை சொல்வதை கேட்க வேண்டும் என்று குறைப்பட்டு கொள்கிறோம். இந்த திட்டங்களையோ வாக்குத்தத்தங்களையோ பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நம் வாழ்க்கை இன்னும் நன்றாக இருந்திருக்கும் என்று எண்ணி தேவனிடம், நீர் என்னை ஏன் புதிய காரியங்களை செய்ய பண்ணுகிறீர் என்று கேட்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, தேவன், பயப்படாதே, உறுதியாக நில், கர்த்தருடைய இரட்சிப்பை பார் என்று உங்களிடம் கூறுகிறார். இன்றைக்கு நீங்கள் காணும் விரோதியை, போராட்டத்தை, தடையை, வியாதியை இனி ஒருபோதும் காண்பதில்லை. இதே அதிகாரத்தில் தேவன் செங்கடலை இரண்டாக பிளந்ததை வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து பத்திரமாக கரை சேர்ந்தார்கள். அவர்களை தொடர்ந்து எகிப்தியர் வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க முடியாதபடி கடல் அவர்களை மூடிக்கொண்டது. நீங்கள் சந்திக்கும் தடைகளை மேற்கொள்ளும்படி தேவன் தமது மகிமையையும் வல்லமையையும் காண்பிப்பார். நீங்கள் ஆண்டவரின் இரட்சிப்பை காண்பீர்கள். ஆகவே தைரியமாயிருங்கள், தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். இன்றைக்கு உங்களை தாக்கும் விரோதியை இனி நீங்கள் காண்பதில்லை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கும் அருமையான வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய மகத்துவமான வல்லமைக்காகவும் மகிமைக்காகவும் உம்மை துதிக்கிறேன். இன்றைக்கு உம்முடைய வல்லமையை சந்தேகிக்காமல் உம்மை நம்பி கரையை கடந்து உம்முடைய மகத்துவமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் விளங்க செய்ய எனக்கு உதவும். என்னுடைய விரோதிகளை, தடைகளை, வியாதிகளை இனி நான் காணாதபடி எல்லாவற்றையும் நீர் அழித்து போடுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு திட நம்பிக்கையை தந்து உம்முடைய இரட்சிப்பை காண்பதற்கு உதவுவதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.